வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து பெரிய வைரலாக போயிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தெலுங்குல சரஸ்வதி அப்படிங்கிற படத்தை நடித்து தயாரிச்சிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். அந்த படத்தோட செலிப்ரேஷன் அப்போ ராதிகா சரத்குமார் பேசின விஷயம் வந்து மொத்த சோஷியல் மீடியாவிலே ரொம்ப வைரலாக போச்சு. ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு சினிமா எனக்கு நிறைய கொடுத்துருக்குது. நிறைய வெற்றி படங்கள் எனக்கு தெலுங்கு சினிமாவிலேருந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஆடியன்ஸும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி, எனக்கு பண்ணின விஷயங்கள் வந்து நிறைய. அது என்னால் மறக்கவே முடியாது. எப்போவுமே எனக்கு தெலுங்கு சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நீ ஏன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திட்டினேன். அவள் அப்புறம் தான் ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து இன்னைக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறா. இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வருவுக்கு கிடைச்ச நிறைய வெற்றி படங்களில் பெரும்பாலான படங்கள் தெலுங்குலேருந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ராதிகா சரத்குமார் பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது. தெலுங்கு சினிமா தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருது அப்படின்னா, நீங்கள் ஏன் தமிழ் ஆடியன்ஸை தமிழ் படத்தில் நீங்கள் நடிச்சுங்க? ஏன்னா தமிழ் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? உங்களுடைய நிறைய ஐகானிக் ரோல் வந்து தமிழ் சினிமாவில் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் படத்தில் நீங்கள் நடித்த அந்த கேரக்டரை இன்னும் யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து இன்னைக்கு தமிழ் சினிமா வாங்கி கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்க்கிழவி படம் இப்போ கூட பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் தமிழ் சினிமா, தமிழ் ஆடியன்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதிர்த்து ராதிகா சரத்குமார் சொன்ன விஷயங்களும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரலட்சுமி சரத்குமார் ரீசெண்டாக தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிரைவர் வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தார். எனக்கு வந்து அது பெரிய ஷாக்காக ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவருக்கு நிறைய கடன்கள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தப்போ, நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, நிக்கோலாய் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். எப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு திங்கிங்கே இல்லாமல் எப்படி குழந்தை அவங்களால பெற்றுக்க முடியுது? அவங்க ஃபினான்ஷியலாக செட்டில் ஆனால் மட்டும்தானே குழந்தைய பற்றி யோசிக்கணும். அவங்களே கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி அவங்களால அந்த நிலைமையில இன்னொரு குழந்தைய பெற்று அந்த குழந்தையும் அந்த கஷ்டத்தில் அவங்களால தள்ள முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இந்த பதிவை நான் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு போடுறேன். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை, உங்களுக்கு வந்து நிரந்தர நிதி ஆதாரம் இல்லை அப்படின்னா உங்களால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியுது? குழந்தை அப்படிங்கிறத பெற்று நீங்கள் அதையும் வந்து கஷ்டத்தில் விடுறதுக்கு பார்க்குறீங்க. இன்றைக்கி இந்தியாவில் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறது. அவங்க வசதியாக இருக்காங்க, இல்லை அப்படிங்கிறது 2வது பட்சம். இன்னொரு விஷயம், அவங்களால ஒரு ஒரு மாதாந்திர வருமானத்தை கூட சரியாக ஈட்ட முடியாது. ஆனால் அவங்களுக்கு 3 குழந்தை இருக்கும். பிச்சை எடுக்கும்போது கூட என்ன கேட்பாங்க, எனக்கு 3 குழந்தைய வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஏதாவது தயவுசெய்து பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உங்களாலேயே சர்வே பண்ண முடியாத இந்த உலகத்தில் எப்படி உங்கள் மூலமாக ஒரு குழந்தைய கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவமாக வருது. எனக்கு வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3, 4 குழந்தைங்கள பெத்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்கும்போது, அது மட்டும் இல்லாம சிக்னல்ல நெறைய குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு அவ்ளோ கோவமா இருக்கும். இவங்களாலேயே ஒழுங்கா சர்வே பண்ண வாழ முடியலையே, ஏன் அந்த பச்சை குழந்தைய பெத்து இந்த கஷ்டத்துக்கு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னொருத்தர்கிட்ட நான் ரீசென்ட்டா கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 3, 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. நான் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஏன் சிரமப்படுறீங்க? உங்களாலேயே சர்வே பண்ண முடியல, உங்களுக்கே நிரந்தர ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களால எப்படி திருமணம் பண்ணிக்க முடியுது? குழந்தைகள பெத்துக்க முடியுது? எனக்கு இத கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குது. நான் எப்பவுமே குழந்தைய பெத்துக்க மாட்டேன். அதாவது குழந்தைங்க அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட பெரிய வரம். அப்படிங்கிற பட்சத்தில உங்கள கஷ்டத்தில இருக்கும்போது, அந்த குழந்தையும் ஒரு கஷ்டத்துக்கு தள்ளுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது? அந்த பட்சத்தில நீங்க குழந்தை பெத்துக்காம இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் தானே! எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல தான் இந்த குழந்தை பெத்துக்கிறது விஷயம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களால முடியுதோ இல்லையோ, அவங்களால வருமானம் வருதோ இல்லையோ, உங்க ஃபினான்ஷியலா அவங்க குடும்பம் ஸ்டெபிளா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ரோட்டோரமா இருந்தா கூட அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது. குழந்தைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியா போச்சா? ஒரு குழந்தைய பெத்து வளர்த்துறதுக்கு ஒரு போதுமான நிதி ஆதாரம் அந்த தந்தைகிட்ட இல்லாத போது, அந்த குழந்தைய எப்படி வந்து ஆரோக்கியமாவும், இந்த சமூகத்துல ஒரு கௌரவமாவும் வளர முடியும்? அந்த குழந்தை அந்த மாரி ஒரு பிராட்டப்ல தான் தவறான நெறைய செயல்கள் வந்து செய்யறதுக்கு போயிடுறான். இன்னொரு முக்கியமான விஷயமே, இன்னைக்கு நெறைய வந்து கிரிமினல்ஸ் வந்து நாட்டுல இருக்காங்கல்ல.
சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு காரணமே இந்த மாரியான பற்றாக்குறை வளர்ப்பு தான். அப்படிங்கிற மாதிரி ராதிகா சரத் அ வரலட்சுமி சரத்குமார் சொல்லியிருந்தாங்க. இது வந்து இன்னும் அது மட்டும் இல்லாம, நான் வந்து குழந்தை பெத்துக்க போறது கிடையாது. என்னுடைய தங்கச்சியே ஒரு குழந்தை மாரி தான். அவளுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல கேப் இருக்குது. என்ன அவ வந்து நான் வந்து அவள ஒரு குழந்தை மாதிரியும், அவ வந்து என்ன ஒரு அம்மா மாரியும் பார்த்துக்கிறா. எங்க 2 பேருக்கு உள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சைய வந்து ஏற்படுத்தி இருக்குது. அ அ அப்படின்னா நீங்க ஏழைகள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையோட பெரிய வெளிச்சமா நாங்க குழந்தைங்கள தான் பார்க்குறோம். அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து நெறைய அதுக்கு ஆப்போசிட்டா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான பதிவு வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஏழைகளா இருந்தா குழந்தை பெத்துக்க கூடாதா? ஒரு போதிய நீங்க நினைக்கிற மாரி ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு பென்ஸ் காரோ, இல்ல வந்து பெரிய அளவுல பணமோ, வசதியோ தேவை கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில கூட ஒரு குழந்தையால வளர முடியும். இன்னைக்கு அந்த மாரி சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் அப்துல் கலாம் ஐயாவும், காமராஜரும். இதெல்லாம் நீங்க மறந்துறாதீங்க. எந்த மிகப்பெரிய குடும்பத்திலருந்து இன்னைக்கு வந்தவங்க நாட்டோட பெரிய பதவிகள்ல இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவும் வறுமையோட அடித்தட்டு இதிலிருந்து வந்தவங்க தான். அந்த மக்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையோட நெறைய இன்னைக்கு நம்ம நாட்ல இருக்கிற பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான். நீங்க எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு பணம் இல்லாம குழந்தை பெத்துக்கிறது தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட உங்களால முன்வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, வரலட்சுமி சரத்குமாரோட இந்த பதிவுக்கு எதிரா ஏகப்பட்ட சர்ச்சை வந்து கிளம்பியிருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா உங்களுக்கு தெலுங்கு சினிமா தானே ரொம்ப நெறைய பலன்கள குடுக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வெற்றி படங்கள் நெறைய தெலுங்கு சினிமாலருந்து தான் வந்திருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து எங்கள அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்க அம்மாவான ராதிகா சரத்குமாரும் பேசியிருந்தீங்க. அப்படி இருக்க பட்சத்தில நீங்க தமிழ் சினிமாவ எப்பவோ ஒதுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ் மக்களையும் நீங்க வந்து இழிவுபடுத்த ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படிங்கிற நெறைய கண்டன சர்ச்சைகளும் அவங்க மேல அவங்களுக்கு எதிரா எழுந்திருக்குது. அத தொடர்ந்து தான் வரலட்சுமி சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயத்த முற்றிலுமா தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அப்போவே அ ராதிகா ஆன்டி சொன்ன விஷயங்களையும் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நான் சொன்னதையும் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. போதிய நிதி ஆதாரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில ஒரு குழந்தையால எப்படி ஆரோக்கியமாவும், சந்தோஷமாவும் வளர முடியும்? அந்த குழந்தையோட ஹெல்த் மேல நான் அக்கறை வச்சு தான் சொன்னேனே தவிர, யாருமே குழந்தை பெத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதாவது வசதியானவங்க மட்டும் தான் குழந்தை பெத்துக்கணும். அ ஏழைகள் குழந்தை பெத்துக்க கூடாது. அவங்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது, அருகதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே கிடையாது. ஒரு போதுமான நிதி வசதி இருந்தா, ஒரு குழந்தை இந்த சமூகத்துல மரியாதையாவும், சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் வளரும். இத நெனச்சு தான் நான் சொன்னேன். நான் வேற எந்த மாரி தப்பாவும் மீன் பண்ணல. அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவ இப்ப போட்டிருந்தாங்க. ஆனா, ராதிகா சரத்குமார் சொன்ன விஷயங்களும், வரலட்சுமி சரத்குமார் சொன்ன விஷயங்களும் சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க சொன்ன வ சர் அ பேசின விஷயம் சர்ச்சையோட முடியறதுக்குள்ளயே, அதுக்குள்ளேயும் வரலட்சுமி சரத்குமார் பேசின விஷயம் அத விட பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இது எல்லாமே அவங்களுடைய படமான சரஸ்வதியோட ப்ரமோஷனுக்கு தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு.